அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இதனுடைய தொடர் வகுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த உபநிஷத்துல நம்ம கடந்த வகுப்புல கடைசியா சாண்டில்ய வித்தை பார்க்க ஆரம்பித்தோம். சாண்டில்ய மகரிஷி அவருடைய வித்தை, அவருடைய கல்வி முறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனிலிருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன, இறைவனாலேயே அனைத்தும் காக்கப்படுகின்றன, இறைவனிலேயே அனைத்தும் ஒடுங்குகின்றன. இவ்வாறு அனைத்திற்கும் காரண பொருளாக இறைவனே திகழ்கின்றார். இவ்வாறு அவரை தியானிக்க வேண்டும் என்று இந்த உபநிஷத்துல சாண்டில்ய ரிஷி நமக்கு சொல்றார். அப்ப நம்ம இதை நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை ஏன் தியானிக்க வேண்டும், ஏன் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தா, அந்த ரிஷி சொன்னார் இல்லையா, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்லி கொடுத்தார். எதை தியானிக்கிறாயோ, எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய் அப்படின்னு தான் உபனிஷத் சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உபனிஷத்தினுடைய உண்மையான சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனசுதான் எப்படி வழி நடத்தப்படுதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இப்ப நம்முடைய மனசு ரொம்ப அல்பத்தனமா அற்பமான விசை சுகங்கள்ல ஈடுபட்டு கொண்டு அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்ட்டு விவகாரங்களுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு அற்பத்தனமா இருக்கும். அதுவே இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான கல்விகளை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உண்மை ஸ்வரூபம், நம்முடைய யதார்த்தம் என்ன, அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை நமக்கு புரிய வரும்போது நாம் நம்முடைய சொரூபத்துல நிக்கிற அந்த நிலை நமக்கு ஒரு ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுக்கும். அந்த ஆனந்தமும் அமைதியும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான உணர்வு நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த உணர்வு நிலையில நாம எப்பொழுதும் இருக்கணும். அது எப்பொழுதும் அந்த உணர்வு தான் நான் அப்படின்னு சிந்திக்கணும். அப்படின்னா அதுக்கு மைண்ட் தான் அப்டேட் ஆகணும் அப்படின்னு நான் பல பாடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம பாடத்திட்டங்கள் பூரா மைண்டை பேஸ் பண்ணி தான் வருது. ஏன்னா இங்க உபநிஷதங்கள் பூரா மைண்டை பேஸ் பண்ணி பேசுவோம். ஏன்னா மைண்டு தான் இவ்வளவு விஷயங்களுக்கும் நம்ம காரணமா இருக்கு. அந்த மைண்டையே நம்ம அப்டேட் பண்ணி அந்த அறிவு நிலைக்கு நம்ம உயரணும் அப்படிங்கிற ஆழமான உண்மைகளை எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப அதே விஷயம் தான் இங்க சாண்டில்ய வித்தையும் பேசுது. இந்த சாண்டில்ய வித்தை என்ன சொல்லுதுன்னா, நம் எண்ணங்கள் எல்லாம் எப்போது எதுவாக இருக்குமோ அதுவாகவே நாம் மாறப்போகின்றோம். அப்ப அந்த வகையில நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எப்போதும் இறைவனை நோக்கியே இருந்தால் நாம் இறைவனாகவே ஆகப் போகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை தான் இங்க சொல்ல வருது. இந்த உபநிஷத் சொல்ல வர்ற விஷயம் இதுதான். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், அந்த இறை சிந்தனை இறைவன்லயே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா அது டுவாலிட்டி ஆயிடும் இல்லைங்களா, இருமைகள் ஆயிடும் இல்லையா, அப்ப நான் வேறு இறைவன் வேறுங்கிற ஒரு இருமை நிலை உண்டாயிடாதா அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த கேள்வியே என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அறகுறையா வேதாந்த பாடங்களை படிச்சதுனால இங்க நாம கேள்வியை எழுப்புறோம். ஆனா உண்மையில நமக்கு இது எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது நாம எப்படி அதை டீல் பண்ணுவோம்? நமக்கு வேறாக இறைவன் இருக்கிறான், நான் இறைவனுடைய தாசன், இறைவன் என்னுடைய தலைவன் அப்படின்னு தானே நம்ம பொதுவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய சராசரி வாழ்க்கை முறை என்ன? நான் ஒரு சாதாரண மனிதன், இறைவன் மிகப்பெரியவன், மகத்தானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த நிலைங்கிறது எப்படின்னா, நான் இந்த உடல், நான் இந்த மனம் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. நான் இந்த பாடி, இந்த மைண்ட் அப்படிங்கிற அட்டாச்மெண்டோட நம்ம இந்த லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் உலகத்துல. அது நமக்கு நல்ல விஷயங்களா இருந்து சுகத்தை கொடுத்தது அப்படின்னா இந்த உலகம் நமக்கு சுபிட்சமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஆனா அதே நமக்கு இந்த உலகம் சங்கடத்தை கொடுத்ததுன்னா, கஷ்டங்களை கொடுத்ததுன்னா நமக்கு துக்கமா தெரியுது, வேதனையா தெரியுது. அப்ப இதுதான் இங்க விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது இப்ப நாம ஆக்சுவலா அந்த மைண்ட்ல இருந்து அந்த அறிவு நிலைக்கு அப்டேட் ஆகணும். அந்த அப்டேஷன் நடக்கும்போது நம்முடைய ரியாலிட்டி என்ன, அந்த தூய அறிவு ஆத்மா அப்படிங்கிறத நம்ம பிடிக்க போறோம். அதை பிடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம அதுவாக தான் இருக்க போறோம், அதுலயே நிக்க போறோம். அது வரைக்கும் நம்ம பயணிக்கணும்ல.
அந்த பயண பாதையை நோக்கி நம்ம போயிட்டு அதுல அந்த பாதை காட்டிய வழியில நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுதான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கை அடைந்த பிறகு கூட நம்ம அதுவா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையில நம்ம அப்படியே நிக்க வேண்டியதுதான். அப்ப நிக்கிறது என்னன்னா, அந்த உணர்வுலயே நின்னு பழகணும். இந்த உலகம்ங்கிறது என்னுடைய உணர்வின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, என்னுடைய அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனாலயும் இதை நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாம இத அப்படியே சாட்சியா அணுக வேண்டியதுதான். இப்படிதான் இங்க வந்து சாஸ்திரம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இங்க வந்து மகான்கள் இதைதான் சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு. எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நீ எதை தியானிக்கிறாயோ, எதை சிந்திக்கிறாயோ, அதுவாகவே நீ ஆகின்றாய் அப்படின்னு உபனிஷத் சொல்றதுனால, நம்ம எப்போதும் அந்த இறை சிந்தனையிலேயே இருக்கணும். அந்த இறைத்தன்மைக்குள்ளேயே இருக்கணும். அப்ப தன்னுடைய உணர்வு நிலையையே நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ற ஒவ்வொரு காரியமும் அந்த உணர்வுல நின்று செய்யணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல செய்யணும். நிகழ்காலத்துல இருக்கணும். அதுக்குதான் நம்ம வந்து அந்த மாதிரி பாதைகளை நோக்கி பயணம் பண்றது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த தியானங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்ரீ தத்தகுரு பரம்பராவில நம்ம வந்து பிரம்ம தியானம், சக்ரா தியானம், குணப்படுத்தும் தியானம் எல்லாம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்மளை எப்பொழுதும் அந்த உணர்வுலயே நிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அதுக்குள்ள போய் போய் பழக 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 ஒரு டைம்ல என்ன ஆகும், அந்த உணர்வாவே நம்ம வந்து பிரகாசிப்போம். அப்பதான் அந்த மைண்ட்ல இருந்து நம்ம அப்டேட் ஆயிருப்போம். அந்த மைண்ட்ல இருந்து அப்டேட் ஆகுனது எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த மைண்டுக்கு கொடுத்த ப்ரோக்ராமிங் தானே. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உண்மை தன்மை அப்படின்னு அதுக்கு நம்ம உணர்த்துறதுதான். ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை உணர்த்தினா தான் அதை அப்படி உணர முடியும். இல்லைன்னா உணராது. ஏன்னா மனசு வந்து வேற ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதுல சிக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அதுலயே இருக்கும். அதுல இருந்த மனசு எப்படி பிரம்மம்னு ஒத்துக்கும்? அது இந்த உடம்பு தான் நான் அபிமானம் பண்றதுக்கு வந்து இவ்வளவு ஒரு சாதாரண ஆளு நான் எப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அறிவா மாற முடியும்? நானே ஒரு சிற்றறிவு, அது வந்து பேரறிவு அல்லவா? அப்படிங்கிற மாதிரி ஒரு டுயாலிட்டிக்குள்ள மைண்ட சிந்தனை பண்ணிக்கிட்டு அந்த இருமை நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்த வந்து அந்த பிரச்சனையை வந்து இங்க தீர்த்து வைக்குது இந்த உபநிஷதங்கள் எல்லாம். அப்படி கிடையாது. இருப்பது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனுடைய வைபவத்துல இந்த உடலும் மனசும் நமக்கு வந்திருக்குது. அப்ப இந்த உடலும் மனதும் அவனுடைய கருவிகள் தான். இதை கொண்டு அவனையே அவன் உணர்வதற்கான ஒரு உயரிய லீலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த லீலையில நீங்க நானு எல்லாம் ஒரு அங்கம் தான். ஆகவே நாம் அதனுடைய போக்குல அழகா நம்ம அப்டேட் ஆகி அந்த உணர்வு நிலைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகம் ஆனந்தமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முறையும் ஆனந்தமா இருக்கும். ஒரு அமைதித்தன்மையும் ஆனந்தமும் நம்ம இடத்துல நிலை பெற்று இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இதை பற்றி சாமி விவேகானந்தர் சொல்லும் போது கூட அவருடைய கருத்துரைகளை நம்ம பார்க்கும்போது கூட அவர் ரொம்ப அருமையா பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நீங்கள் உங்களை வீரர்கள் என்று நம்பினால் நீங்கள் வீரர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களை ரிஷிகள் என்று நம்பினால் இப்போதே ரிஷிகள் ஆகிவிடுகின்றீர்கள். அத்தகைய உங்கள் எண்ணத்தின் வலிமையால் உண்டாக்கப்பட்ட உயரிய சிந்தனைகளின் செயல் விளைவுகளை எதனாலும் தடுக்க முடியாது. ஆகவே உங்களை வேறு எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எல்லா பெருமையும் ஆற்றலும் தூய்மையும் அந்த தூய அறிவாகிய ஆத்மாவிலே ஏற்கனவே இருக்கின்றது. இதை எந்த அளவு விரைவாக நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது உயர்நிலை பரிமாணத்துக்கு கொண்டு செல்லும் என்று இங்க மனதனுடைய முக்கிய போக்கை தான் இங்க சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய பாஷ்யத்துல தன்னுடைய உரைநடைகள்ல சுட்டி காட்டுறார். அப்ப இங்க எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உங்களால் எதையும் செய்ய முடியும். அதை நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் பலவீனர்கள் என்று எப்போதும் எண்ணாதீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மற்ற யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் உங்களால் எதையும் செய்ய முடியும். எல்லா ஆற்றல்களும் உங்களிடமே இருக்கின்றது அப்படின்னு தான் இந்த உபநிஷத் சொல்லுது. அததான் சுவாமி விவேகானந்தர் எடுத்து அவருடைய பாணியில நமக்கு அழகா புரிய வைக்கிறார். அப்ப உங்களிடமே இருக்கிறது, உங்களிடத்திலே ஆற்றல், நீங்களே அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பேசும்போது நீங்க நான் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொல்ற வார்த்தை வந்து இந்த மைண்ட் பாடி அட்டாச்மெண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உலக விவகாரத்துக்குள்ள போயிடுவீங்க. ஒரு மோட்டிவேஷன் சப்ஜெக்டா அதை எடுத்துக்குவீங்க. மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப விவேகானந்தர் வந்து உன்னுள்ள எல்லா திறமையும் இருக்கிறது, நீ ஆற்றல் படைத்தவன், சாதிக்க பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும்னா, இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல அப்ப நான் இந்த உலகத்துக்காக எதையோ ஒன்று சாதிக்க வந்திருக்கிறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன் அப்படின்ட்டு திருப்பி விவகாரத்துக்குள்ளதான் போய் சிக்கும். ஆனா உங்களிடமே எல்லா ஆற்றலும் இருக்கிறது. நீங்களே அந்த அனைத்தையும் படைக்கக்கூடியவர்கள்.
உங்களுடைய பெருமையும் ஆற்றலும் தூய்மையும் அவ்வளவு மகத்தானது மகத்துவமானது அப்படின்னு அவர் பேசும்போது அது ஆத்மாவை குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுப்படையான கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். விவேகானந்தருடைய கருத்துரைகளை வந்து நம்ம நூல்கள்ல பார்க்கிறோம். அப்புறம் நிறைய பேர் வந்து போஸ்டர்லா ஒட்டி வச்சிருப்பாங்க. வெளியெல்லாம் போஸ்டர் அடிச்சு இந்த மாதிரி நீ ஆக்க பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன், நீ சாதிக்க பிறந்தவன், அப்படி இப்படின்னு எல்லாம் பயங்கரமா போட்டெல்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் உண்டாகும். அந்த மோட்டிவேஷனுக்காக தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த மோட்டிவேஷன் எந்த அடிப்படையில சொல்லப்படுதுன்னா நம்முடைய ஆன்மாவின் அடிப்படையில சொல்லப்படுது. இந்த உடல் மனதின் அடிப்படையில சொல்லப்படல. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க ஆத்மாவுக்கு தான் அத்தனை ஆற்றல்களும் இருக்கு, அத்தனை தகுதியும் இருக்கு. அதை சாதிக்க முடியும், எதை வேணாலும் அதனால செய்ய முடியும். அதனுடைய தகுதி எல்லையற்றது. அப்படி இருக்கும்போது அந்த நிலைக்கு நம்ம உயர்றதுக்கு இப்போ அவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு மைண்ட லிஃப்ட் பண்றதுக்காக சொல்லப்படுற வார்த்தைகள். நம்முடைய மனசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நான் ஒரு அல்பம், நான் ஒரு சாதாரணமானவன், நான் ஒரு மனிதன், நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், அப்படி இப்படின்ட்டு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த விசய சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு தானே இந்த மனசு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலையில் இருக்கிற மனசு எப்படி வந்து அப்டேட் ஆகும்? அப்டேட் ஆகாது. அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் நான் கடந்த முறை உங்களுக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா ஒரு அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அடிமைத்தனம் ஒரு வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அந்த அடிமைங்கிற வார்த்தை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களும் எடுத்துக்கணும். இப்ப ஒரு அப்பாவுக்கு மகனா இருந்தா அதுவும் அடிமைத்தனம் தான். ஒரு கணவனுக்கு மனைவியா இருந்தா அதுவும் அடிமைத்தனம் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த உடல் மனம் அபிமானத்துல உண்டாகிற விசை சுகங்கள் தான். அப்ப என்னன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு அடிமைக்குள்ள போகும்போது நமக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வரோம் இல்லையா? இப்ப கணவன் மனைவி உறவுல வந்து கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை நம்ம என்னவா பயன்படுத்திக்கிறோம்? நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம். பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்ல வச்சுக்கிட்டு இவன் எனக்கு அடிமை அப்படின்னு நடத்தக்கூடிய கணவர்களும் இருக்காங்க. நிறைய கணவன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா மனைவின்னா எனக்கு கட்டுப்பட்டவ, எனக்கு கீழே அடிமையா வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு அவங்களுடைய பிஹேவியர் வந்து சில டைம் அப்படி இருக்கும். அதுவே கொஞ்சம் மாறிட்டா சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேஷன் பண்ணுவாங்க, ஆண்களை வந்து அடிமைப்படுத்துவாங்க. அதுவும் நிறைய குடும்பங்கள் இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல பார்க்கலாம். பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க, எடுபுடி மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இந்த டாமினேஷன் எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த பவர் தான். அதாவது கணவன் நல்லா சம்பாதிச்சு கை நிறைய காசு வச்சுக்கிட்டு இருந்தானா மனைவியை துச்சமா மதிச்சு அவன் வந்து அவளை ஒரு பொருட்டாவே மதிக்காம அவளை டீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பெண் வந்து நிறைய சொத்து சுகங்களோட வீட்டுக்கு வந்தான்னா கணவனை ஒரு துச்சமா மதிச்சு அவனை மதிக்காம வச்சுட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட். அப்ப அதனால எப்பயுமே யாராவது ஒருத்தர் அடிமை பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஆனா இப்படி இருக்கிறவங்க வந்து மற்றவர்களை அடிமைப்படுத்துறாங்க இல்லையா? இவங்க சுதந்திரமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இவங்களும் மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து டாமினேட் பண்ணலாம், வீட்டுல வந்து பயங்கரமா எனக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் கட்டளைகள் அவன் பயங்கரமா கொடுத்தாலும் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவன் மேலதிகாரிக்கு அடிபணிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதே கணவன் வந்து மனைவியை தான் இப்படி ஓவர டாமினேஷன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நீங்க ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா மேலதிகாரி கிட்ட வந்து சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறேன் சார், இப்ப முடிச்சு கொடுக்குறேன் சார் அந்த வேலையை அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பான். ஏன்? அங்க அவனுக்கு மேல ஒரு அதிகாரி அவனை டாமினேஷன் பண்றதுக்கு இருப்பான். அப்ப இங்க நீங்க எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை வாழ்க்கை தான் வாழ்றாங்க இல்லையா? அதுதான் இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நிலை வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா தவறான புரிதல்னால ஏற்படுது. அதாவது நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்னால ஏற்படுது. அப்ப நம்ம இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வந்து நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. இங்க எல்லாமே இறைத்தன்மைக்குள்ள இருக்கு. அப்ப இங்க இறைவனே எல்லாமா இருக்கிறான். அப்ப இங்க அவனுடைய உண்மை நிலை என்ன? அவன் ஒரு ஆத்மா. இறைவன் என்பவன் ஒரு ஆத்மா, ஒரு தூய அறிவு. அப்ப அந்த தூய அறிவானது என்ன பண்ணுதுன்னா இங்க ஒவ்வொரு உடல்கள் மூலமா பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அந்த பிரகாசிக்கின்ற உடல்கள்ல பொறுத்து அது இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும். அதனுடைய நோக்கம் வந்து ஏதேனும் ஒரு பயன்பாட்டில் இருக்கும். இந்த உலகத்துக்கு ஏதேனும் ஒரு உபகாரமா இருக்கும். ஏன்னா யாருமே இங்க உலகத்துல வந்து சும்மா இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன படைக்கப்பட்ட ஜீவராசிகள் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் எல்லாம் ஒரு விதத்துல இயங்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க வந்து விவசாயம் நடக்கணும் அப்படின்னாலும் இயற்கை விவசாயம் நடக்கிறதே வந்து பறவைகளால் நடக்குது. பறவைகளால, மிருகங்களால, புழு பூச்சிகளால நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு தேன் பூச்சியானது என்ன பண்ணுதுன்னா ஒரு மலர்ல போய் தேனை பருகும். அப்ப அந்த தேனை பருகும் போது அந்த தேனுடைய இதழ்கள்ல உட்காரும் போது அதனுடைய கால்கள்ல பாத்தீங்கன்னா மகரந்தம் ஒட்டிக்கும். அந்த பூவுல இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எல்லாம் அதுல ஒட்டிக்கும்.
அப்புறம் அதே தேனி பூச்சி என்ன பண்ணும், அங்க தேனை குடிச்சிட்டு அப்படியே பறந்து போய் இன்னொரு பூவுல போய் உட்காந்து அங்க போய் அங்க இருக்கிற தேனை குடிக்கும் போது இந்த மகரந்தமானது அங்க போய் ஒட்டும். அப்ப இது வந்து பாலினேஷன் சொல்லுவோம். ஆங்கிலத்துல வந்து பாலினேஷன் அப்படின்னா ஒரு இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணும். அப்ப இந்த இனப்பெருக்கம் என்ன பண்ணும்னா நிறைய பூக்கள் உண்டாகும், நிறைய செடிகள் உண்டாகும். அப்ப இயற்கையானது எப்படி பாருங்க, அழகா ஒரு நகர முடியாத ஒரு ஜீவராசியாக இருக்கிற தாவரங்கள் கூட தன்னுடைய இனப்பெருக்கத்தை எப்படி அழகா செய்யுது அப்படின்னா வேறு விதமான பூச்சிகள் மூலமாக, பறவைகள் மூலமாக செய்து. பறவைகள் எப்படி செய்யுது? ஒரு காக்கா வந்து ஒரு வேப்பம்பழத்தை சாப்பிடும். சாப்பிட்ட உடனே அந்த வேப்பங்கொட்டையை தெரியாம முழுங்கிடும். அந்த வேப்பங்கொட்டை உள்ள போய் என்ன பண்ணும்? காக்கா வந்து எச்சம் போடும்போது அந்த எச்சமா அது வெளியே வந்து அந்த கொட்டை விழும். அது என்ன பண்ணும்? எங்கேயோ ஒரு இடத்துல போய் அந்த வேப்பங்கொட்டையை சாப்பிட்டுட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் அந்த எச்சத்தை போடும். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேப்ப மரத்துடைய விதையானது எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல ஒரு வேப்ப மரம் வளரும். அப்ப இங்க வேப்ப மரம் வந்து எப்படி பாலினேஷன் நடக்குதுன்னா இதே மெத்தடு தான். இந்த காக்கா மூலமா, பறவைகள் மூலமா நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் நான் சொல்றேன். பூச்சிகள் மூலமா, பறவைகள் மூலமா, மிருகங்கள் மூலமா இப்படி பாலினேஷன் நடந்து இந்த உலகத்துல இயற்கையானது தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கு இல்லையா? அப்ப இங்க வந்து எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றது. அப்படி பார்க்கும்போது இங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. அது நியதிக்குள்ள இருக்கு. ஆனா இங்க அடிமை அப்படிங்கிறது என்னன்னா மனிதன் தான் உண்டாக்கி கொண்டான். மனிதன் மட்டும்தான் இங்க ஆண்டான், அடிமை அப்படிங்கிற 2 விஷயத்தை கொண்டு வரான். அப்படி கொண்டு வரதுனால இவன் என்ன பண்றான்? நான் பெரியவன், நீ சிறியவன் அப்படிங்கிற அந்த சிறுமதியினால அப்படி உண்டாக்கி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்றான்? உலகத்திலையும் கையாளுறான், வீட்டிலையும் கையாளுறான். இது வந்து ஒரு அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு எங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. அப்புறம் மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் நீ வந்து இப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அடிமை வாழ்க்கை வாழ்ற. ஆனா உண்மையில நீங்கள் வந்து எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களை வீரர்கள் என்று நம்பினால் வீரர்கள் ஆவீர்கள். நீங்கள் ரிஷிகள் என்று நம்பினால் இப்போதே ரிஷிகள் ஆவீர்கள். இதையே நீங்க மாத்தி மாத்தி போட்டுக்கங்களேன். நீங்கள் உங்கள் அடிமை என்று நம்பினால் அடிமைகள் ஆவீர்கள். நீங்கள் உங்களை கோழைகள் என்று நம்பினால் கோழைகள் ஆவீர்கள். இப்படியெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். காரணம் என்ன? நம்முடைய மனம்தான் எல்லாம். நீங்க உங்க மனசுல நீங்க வந்து என்னை ஒரு கோழை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோழை ஆக போறீங்க. இல்ல நான் ஒரு நோயாளி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நோயாளி ஆக போறீங்க. நான் ஒரு வீரன் அப்படின்னு நினைச்சா வீரன் ஆக போறீங்க. அப்ப என்ன உங்கள் மனம் எதுவோ அதுவே உங்களுடைய வாழ்க்கை. உன்னுடைய மதி எதுவோ உன்னுடைய கதி அதுவே. இதுதான் அஷ்டாவக்கர கீதை சொன்னதுன்னு நான் சொன்னேன். அப்ப இததான் இங்க வந்து மகான்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில சுட்டி காட்டுறாங்கன்னா உபனிஷதங்களுடைய அடிப்படையில நமக்கு இந்த ரிஷிகள் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இப்ப இதை வந்து பகவத்கீதையும் சொல்லுது. பகவத்கீதை வந்து 17வது அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகம் இருக்கு. நம்பிக்கைகளின் விளைவே மனிதன், நம்பிக்கைகளே அவனை உருவாக்குகின்றன என்று கீதை பேசுது. அந்த கீதையினுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை நம்ம இங்க பார்க்கலாம். அது ரொம்ப ஒரு அருமையான ஸ்லோகம். அது என்ன அப்படின்னா, சத்வானுரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோமயம் புருஷோ யோ யஸ்ரத்தஸ ஏவச. இது வந்து 17வது அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகம். பகவத்கீதை இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னுடைய பொருள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா மனிதர்களின் நம்பிக்கையும் அவர்களின் மனதின் இயல்புக்கு ஏற்றதாகவே இருக்கின்றது. எல்லா மக்களும் எந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அந்த நம்பிக்கையின்படியே வாழ்கின்றார்கள். அவர்களின் நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் அவர்கள் உண்மையில் அப்படித்தான் இருப்பார்கள் என்று இங்கு பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகம் தெளிவுபடுத்துது இல்லையா? அப்ப இதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில இதை எடுத்து சொல்றாரு அப்படின்னா இவரும் எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா உபநிஷதங்களுடைய அடிப்படையில தான் சொல்றாங்க. எல்லா மகான்களுமே ரிஷிகளுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மக்களுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து புரிய வைக்க முயற்சி செய்திருப்பாங்க. அப்ப நாம் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எதை நம்புகிறோம் என்பது நடைமுறையில் நம் வாழ்க்கையின் திசையை வடிவமைக்கிறது என்பதை நாம் நன்றாக இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில பணம் மிக முக்கியமானது என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலான மனிதர்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா,
பணம் தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை சேகரிப்பதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகின்றார்கள். இன்னும் சிலரோ என்ன பண்றாங்க, புகழை விரும்புகிறார்கள். தனக்கு பதவி, பட்டம், புகழ் என்று இருக்க வேண்டும் என்று சிலர் அதை விரும்புகிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, புகழுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள். தான் மற்றவர்களால் புகழப்பட வேண்டும், மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறதுனால, அந்த புகழை அடைவதற்காகவே சமுதாயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி காட்டிக்குவாங்க. அந்த புகழ்ச்சிக்காக. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அன்னதானம் பண்ணுவாங்க. அப்ப கோயில்களுக்கு நன்கொடை கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெயரை முன்னிறுத்திக்குவாங்க. இப்ப கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு அன்னதானம் கொடுக்கும்போது உபயம் ராமசாமி, உபயம் கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒரு பேரை போட்டு வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். கோயில்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா, அங்க ஒரு பெல் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு டியூப் லைட் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு ஃபேன் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க கோயில்ல. அதுல பாத்தீங்கன்னா பெருசா எழுதி வச்சிருக்கோம். உபயம் ராமசாமி, உபயம் குப்புசாமி அப்படின்லாம் பேர் போட்டு வச்சிருக்கோம். அது எதுக்குன்னா, அது அவருதான் பிரசன்ட் பண்ணாருன்ட்டு வர்றவனுக்கு எல்லாம் தெரியணும். அந்த கோயிலுக்கு வர்றவனுக்கு எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டாதான் அவன் ஓ இவரு குப்புசாமி பெரிய ஆள் போல் இருக்கு, இந்த கோயிலுக்காக நன்கொடை கொடுத்திருக்காரு பாருங்க, டியூப்லைட் கொடுத்திருக்காரு, ஃபேன் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு ஒரு அல்பமான விஷயம். ஆனா இந்த நிலையை விரும்பக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. உலகத்துல சராசரி மனிதன் இதை விரும்புகிறான். அந்த புகழுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படுகின்றான். அதை முக்கியமானது என்று நம்புகிறான். அதுல அரசியல் பதவிகள், சமூக பதவிகளை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அநேக மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த சமுதாயத்துல அநேக மனிதர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பெயருக்காகவும் புகழுக்காகவும் பணத்திற்காகவுமே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இவர்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் வாழ்வதிலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவற்றை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் எதையுமே தியாகம் செய்யவும் தயாராக இருப்பார்கள். அதாவது தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை அவர்கள் இழப்பார்கள். ஆனா அந்த பதவி போயிடக்கூடாது, அந்த புகழ் போயிடக்கூடாது. அந்த புகழ் போற மாதிரி வந்துடக்கூடாது. அதுக்காக இது எனக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னா அதையும் அவங்க தூக்கி வீச தயாரா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெருமை அவங்களுக்கு. அதாவது ஒரு அரசியல் வாழ்க்கை வாழ்றவங்களும் சரி, ஒரு பதவி மோகம் அல்லது ஒரு புகழ்ச்சி மோகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இடையூறாக யார் வந்தாலும் சரி, அது தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சமூகமா இருந்தாலும் சரி, அதை அவங்க தகர்த்துடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த சுகம்தான் முக்கியம், அந்த பதவி மோகம் தான் முக்கியம். அப்ப இது மாதிரி நிறைய பேரு இப்படியும் பயணம் பண்றாங்க இல்லையா? அதை இங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்ப உன்னுடைய மதி எதுவோ உன்னுடைய கதி அதுவே அப்படின்னு சொல்றதுனால, இப்ப நம்முடைய எண்ணங்களுடைய வலிமை தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆனா நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் பார்க்கும்போது, அது என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, நீ என் நல்ல எண்ணங்களை விதைச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. ஏன்னா அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கையும் தான் உன்னை சத்துவ குணத்துல மேலோங்க வைக்கும். இல்லைன்னா ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் போய் சிக்கிக்குவேன். அப்படி ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் போய் நீ சிக்கி கொண்டிருந்தா உன்னுடைய வாழ்க்கை பூரா இந்த மாதிரி பணத்தையும் பதவியும் துரத்துறதுலயே முடிஞ்சிடும். அப்ப பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஓடி ஓடி தன்னுடைய இறுதி வாழ்நாள்ல அதுலயே முடிச்சுக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். அதனால அவன் என்ன அடைஞ்சான்னா ஒண்ணும் அடையலை இல்லையா? போகும்போது அவன் எவ்வளவு பதவி வச்சிருந்தாலும், அவன் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அதை எடுத்துட்டு போக முடியாதுல்ல. ஏன்னா இங்க மரணம்னு ஒண்ணு வரும்போது அவன் இந்த உடலை விட்டுட்டு போக போறான். அப்ப இந்த உடலானது அந்த பணத்தை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போமா, எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போக முடியாது. அல்லது அவன் பெரிய ஒரு பதவி வகிக்கிறான்னு வச்சுங்க, இந்த நாட்டுக்கே பிரதமராக இருக்கிறார், உயர்ந்த பதவியில இருக்கிறார், பிரதமரப்பா, நாட்டினுடைய பிரதம மந்திரிப்பான்னு சொன்னாலும் மரணத்துல அந்த பிரதம மந்திரி போஸ்டிங் கொடுத்து கொண்டு போவார். ஆனா இல்ல, அவ்வளவுதான். அவர் உடம்பு போன பிறகு அந்த பதவி வேறொருத்தருக்கு போயிட போகுது. எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் அவருக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்க போறோம்? பிணம் என்றுதான் மரியாதை கொடுக்க போறோம். அந்த பணத்தை எப்ப எடுப்பீங்கன்னு தான் கேட்போம், அந்த பணத்தை எங்க புதைக்கிறீங்கன்னு தான் கேட்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், எங்கேயா போய் புதைச்சிட்டு வேணா அதுக்கு சமாதின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம போய் வேணா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம். அதனால என்ன வரப்போகுது? ஒண்ணும் வரப்போறது இல்லையா? அவன் அடைஞ்சது ஒண்ணும் இல்ல. அவன் வந்த வாழ்க்கைய வீணாக்கி விட்டு போயிட்டான் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்மையா நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா நம்ம விவேகத்தினால விழித்துக் கொள்ள வேண்டும். அதாவது மனிதனுடைய மகத்தான விஷயமே 6ஆம் அறிவு பரிமாணத்துல நன்மை தீமைகளை பகுத்தறிவதுல நாம எது நன்மை எது தீமை என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எது நித்தியம் எது அனித்தியம் என்று நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்றென்றைக்கும் சாஸ்வதமாக சத்தியமாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இந்த ஜகத்து மித்தியா.
அப்ப இதுல நம்ம ஒரு தெளிவு அடையாம நம்ம இந்த சாஸ்திரங்களை படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. நிறைய பேர் இந்த பாடத்திட்டங்கள் வருவாங்க, கதை கேட்கிற மாதிரி கேட்டு போவாங்களே தவிர ஏதாவது பயன் இருக்கான்னா ஒரு பயனும் இல்லை இல்லையா? அப்ப இங்க அது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். ஆகவே நீ எப்பொழுதும் பிரம்மானுபவத்திலே இரு, பிரம்ம நிஷ்டையிலேயே இரு. அப்பொழுது நீ பிரம்மமாகி விடுவாய். நீ அந்த இறைத்தன்மையை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்ப நாம இந்த சாந்தோக்கிய உபநிஷத் சொல்றபடி நம்முடைய வாழ்க்கைய அந்த இறைத்தன்மைக்குள்ளேயே எப்பவும் வச்சிருக்கணும். இறைவனையே சிந்திக்கணும். இறை காரியங்களே செய்யணும். நாம் செய்கின்ற செயல்கள் பூரா இறைவனை நோக்கியே திரும்பணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம வந்த வேலையை முடிக்க முடியும். வேற நம்ம விவகாரத்துக்குள்ள போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்த வேலையை முடிக்க முடியாது. அப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகும்போது நமக்கு என்ன புரியும்னா, நம்ம உண்மைத்தன்மையை உணரும் போது நம்முடைய அந்த யதார்த்தத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு அப்பவும் இந்த உடலும் மனசும் இந்த உலகத்துல காரியம் செய்யும். ஆனா அது நான் செய்கின்றேங்கிற அகங்காரம் இருக்காது. ஏன் அந்த அகங்காரம் இருக்காது அப்படின்னா, அந்த மைண்ட் ஆனது அப்டேட் ஆகி அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். அந்த தூய அறிவு நிலைக்கு வந்திருக்கும். அப்ப அந்த தூய அறிவு நிலையில என்ன நடக்கும்னா, இந்த உடலும் மனதும் என்னுடையதுங்கிற அபிமானம் இருக்காது. அந்த இடத்துல உடல் மனம் கடந்த நிலையில அந்த உணர்வாக நின்று கொண்டிருப்பான். அந்த பாதையில பயணம் பண்ணவன், சரியாக இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை புரிந்து கொண்டவன், தன்னுடைய மனதை அப்டேட் பண்ணி லிஃப்ட் அப் பண்ணிக்கிட்டவன், அந்த உணர்வு நிலையில நிப்பான் இல்லையா? அவனுக்கு உலகம் கிடையாது. ஏன்னா அவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப இந்த உலகம்ங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு திரைப்படம் மாதிரி தெரியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்க எல்லா நிகழ்வுகளும் இருக்கும். ஒரு திரைப்படம் போய் படம் பார்க்கும்போது அதுல காமெடி சீன் வரும், ஆக்ஷன் சீன் வரும், ஹாரர் சீன் வரும், அட்வென்ச்சர் எல்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிறோமே தவிர, ஏன் இந்த மாதிரி அட்வென்ச்சர் சீன் கொண்டு வந்தீங்க, ஏன் இந்த மாதிரி காமெடி சீன் கொண்டு வந்தீங்க நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பார்க்க போயிருக்கிற மாதிரி, அந்த உயர் பரிமாண நிலைக்கு உயர்ந்து வந்த ஞானிகள் இந்த உலகத்தை அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்ப்பாங்களே தவிர அதனால பாதிக்கப்பட மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லா விவகாரத்துக்குள்ளயும் இருப்பாங்க. அவங்க சராசரி மனிதன் மாதிரியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா எதுலயும் சங்கடப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்யல எதையுமே. படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துல ஒரு கேரக்டர் இது, அந்த கேரக்டர் இது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அழகா செய்யுது அப்படின்ட்டு அதுல என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஆனந்தமா ஒவ்வொரு நிலையையும் அவங்க இயல்பா எடுத்துக்குவாங்க. அப்படி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு பார்ப்பதற்கு காவி வேட்டி கட்டிட்டு இருப்பாங்களான்னா அப்படி காவி வேட்டி எல்லாம் கட்டணுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஞானிகளும் மகான்களும் சராசரி மனிதன் மாதிரியே இந்த உலகத்துல வாழ்வாங்க. ஆனா அவங்க அந்த உயர் பரிமாண நிலையில உயர்ந்து நிற்பாங்க. அதற்கு நாம நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியை கூட எடுத்துக்கலாம். மகாத்மா காந்தி சத்தியம், அஹிம்சை அப்படிங்கிற 2 விஷயத்தை நடைமுறையில கொண்டு வந்தார். அதாவது எப்பொழுதும் நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன், பொய் பேசவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமா இருந்தார். அப்புறம் 2வது அஹிம்சை அப்படிங்கிறது என்னன்னா, எந்த உயிரினங்களுக்கும் துன்புறுத்தாமை, எந்த உயிர்களையும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு அஹிம்சையும் கடைபிடிச்சார். அப்ப அந்த சத்தியம், அஹிம்சை அப்படிங்கிற 2 விஷயத்துல அவர் ரொம்ப நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் தனது நம்பிக்கையின் வலிமையால ஒரு அஹிம்சை இயக்கத்தை கூட உருவாக்கினார். அஹிம்சையான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்தாங்க. மகாத்மா காந்தியினுடைய வாழ்நாள்ல அவரை பின்பற்றியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அவர் இந்த பாரத தேசத்துல ஒரு சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினாரா இல்லையா? இந்தியாவிலிருந்து வெள்ளையர்களை வெளியேற்றி வெற்றி பெற்றாரா இல்லையா? அப்ப இதை நம்ம பார்க்கும்போது அவருடைய அந்த உயர் பரிமாண நிலையை நம்ம அங்க உணரணும். ஏன்னா இங்க எதற்காக ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம், இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நாம நம்முடைய மனதின் அடிப்படையில பார்க்கும்போது மட்டும்தான் அந்த மகத்தான சாதனையை செய்ய முடியும். அப்ப அந்த மகத்தான சாதனையை செய்வதற்கு காந்தி கடைபிடித்த வழி என்ன அப்படின்னா, அந்த அஹிம்சையும் சத்தியம் மட்டும்தான். வேற ஒண்ணும் அவர் பெருசா சாதிக்கவே இல்லை. யாராவது மகாத்மா காந்தி மாதிரி இருக்கிறாங்களான்னா இல்லை இல்லையா? நிறைய பேர் வெளியே நடிக்கத்தானே செய்யறாங்க. அதாவது நான் உண்மை பேசுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையா இருக்க மாட்டாங்க. நான் அகிம்சையில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அகிம்சையில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அதனுடைய வேல்யூ தெரியாமையே அதை நடைமுறைப்படுத்துறதா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. அது ஒரு தவம் என்று சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி உயரிய விஷயங்களுக்குள்ள நம்ம நுழையும் போது அது ஒரு தவ வாழ்க்கையா பார்க்கணும். ஏனோ தானோ அப்படின்ட்டு அதை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. நம்ம நம்முடைய லட்சியம் அப்படிங்கிறது, ஒரு குறிக்கோள் என்பது நம்முடைய கோல் அப்படின்னு சொல்றது, அந்த வீடு பேரு விடுதலை தான் நமக்கு கோல். அதாவது நம்ம இந்த உலகம்ங்கிற பந்தத்திலிருந்து விடுபடணும். நமக்கு பிறவா பெருநிலை அப்படிங்கிற முக்தி அல்லது மோட்சம் நமக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா, நாம எப்பொழுதுமே அந்த நம்முடைய கோல்ல இருந்து பின்வாங்க கூடாது. அது நம்முடைய
இயல்பு, யதார்த்தம்ன்ட்டு அதுலயே நாம தொடர்ந்து பயணிக்கணும். அப்ப அதுக்கான பாதைகளை நம்ம வகுத்துக்கணும். அந்த மாதிரி பாதைகள்ல இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்த நடைமுறை உண்மைகளை நாம கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும்போதுதான் நாம அதுல நிக்க முடியும், தொடர்ந்து பயணம் பண்ண முடியும், அதுல நம்ம ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அப்ப இங்க அது மாதிரிதான் கடவுள் உணர்தல்ல கூட அதனுடைய முக்கியத்துவத்தை ஆழ்ந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொண்டால்தான் நாம அந்த மாதிரி விஷயத்துல வெற்றி பெற முடியும். இப்ப கடவுளை தன்னுள் உணர்தல் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த உணர்வாக நானே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு பரிமாணத்துக்குள்ள நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னா நம்ம மனதுல சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி நுழைய முடியும்? ஏன்னா மனசுங்கிறது இருமைகளால் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான யதார்த்தமான உலகம். அதுல எல்லாமே இருக்கும். ஆனா உணர்வுங்கிறது அது ஒருமித்த தன்மையில தன்னில் தானாய் தன்மயமா இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அப்ப இங்க இறைவன் எப்படி இருக்கிறான்? அந்த உணர்வா இருக்கிறான். பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால அந்த பிரஜையே பிரம்மமாக இருக்கிறதுனால அந்த உணர்தலுடைய முக்கியத்துவத்தையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் வளர்த்துக் கொள்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விசேஷ சுகங்கள்ல போய் சிக்க மாட்டாங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற விசேஷ சுகங்கள்ல போய் சிக்காம விவேகத்தினால விழித்துக் கொண்டவர்கள் தான் இதுல இருந்து விடுபடுவார்கள். அவர்கள் தான் வாழ்க்கையினுடைய உண்மையான பொருள் என்ன என்பதையும் உணர்கின்றார்கள். அவர்கள் மட்டுமே அத்தகைய உயர் வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று இங்க இந்த உபநிஷத்து நமக்கு சொல்ல வருது. அதுதான் மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை உபனிஷத் பேசுது. அதுதான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நமது நம்பிக்கையின் தரம் எப்படி இருக்கின்றதோ அப்படியே நமது வாழ்க்கையின் தரமும் மாறுகின்றது என்று ஒரு ஆழமான உண்மையை இந்த கீதை நமக்கு சுட்டிக்காட்டுவதாக நாம் இந்த ஸ்லோகத்தை இங்க பார்த்தோம். அப்ப கீதை இதைதான் சொல்லுது. நாம் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த உலகத்துல வாழ்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்ப இங்க நம்ம எப்படிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்கிக்கணும்? நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு விவேகத்தினால விசாரணை செய்து பார்க்கும்போது, நான் உண்மையில் இந்த உடல் கிடையாது, நான் இந்த மனம் கிடையாது, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய உணர்வு அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டோம்னா, நம்முடைய உணர்வினுடைய நிலைப்பாடு இருமைகளற்ற நிலை. அங்கு உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது, பாவம், புண்ணியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்ப அங்க எதுலயும் போய் சிக்க வேண்டியதில்லை. எதுலயுமே போய் சிக்காம நம்முடைய சொரூபத்திலேயே நம்ம நின்று பழக பழகவே நமக்கு எல்லாம் கைகூடும். ஏன்னா நம்ம இங்க ஒரு பாடி ஒரு மைண்ட்ல இல்ல. இந்த ஒட்டுமொத்த உலகமா நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய தனித்த உடலும் மனசும் உண்டான அபிமானத்தை விட்டுடுவோம். அப்படி அபிமானத்தை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அதாவது எளிய உதாரணத்தை தான் நம்ம சொல்றோம். ஒரு திரைப்படம் மாதிரி உலகத்தை பார்க்கணும். அந்த திரைப்படத்துல தான் எல்லாமே சம்பவங்கள் நடக்கும். ஆனா எந்த சம்பவங்களும் நம்மளை பாதிக்காது. ஏன்னா அது உண்மை கிடையாது. அது திரைப்படம். அந்த மாதிரி ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வரலாம். இல்லைன்னா இன்னொரு புரிதல் சொல்லி கொடுப்போம். எப்படின்னா குழந்தை தன்மை. இப்ப குழந்தை தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு கை குழந்தை பிறந்து விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு எந்த நாலேஜும் கிடையாது. அந்த கை குழந்தைக்கு இது அம்மா, இது அப்பா, இது பேனா, இது பென்சில் தெரியுமானா எதுவுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் அனுபவிக்கும். நீங்க குழந்தை முன்னாடி ஒரு பேனாவோ பென்சிலோ போட்டா எடுத்து விளையாடும். ஒரு கட்டபொம்மை போட்டா எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கோம். ஆனா அது கட்டபொம்மை தான், இது பேனா, இது பென்சில் அப்படின்னு பகுத்து பிரித்தறியாது. ஆனா அது எல்லா அனுபவங்களுக்கும் உட்படுத்திக்கும் தன்னை. அப்ப அந்த குழந்தையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அது ஒரு நிர்குண நிலையில் இருக்கு. அதாவது அதுல எண்ணங்கள் எதுவுமே ஏற்றி வைக்கப்படல. பியூரா இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப பியூரா இருக்கு. அது கான்சியஸா இருக்கு. கான்சியஸ்னஸா இருக்கு. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் அது நான் தான் கான்சியஸ்னஸ் சொல்லவும் செய்யாது. அப்படி சொல்லவும் முடியாது இல்ல. அப்படி சொல்றதா இருந்தா அது மைண்ட் தானே. மைண்ட் மட்டும்தான் நான் கான்சியஸ்னஸ் சொல்லும். நான் பிரம்மம்னு சொல்லும். நான் பெரிய அறிவாளின்னு சொல்லும். இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லும். ஏதோ ஒண்ணு மொத்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். அது மைண்ட். ஆனா எதுவுமே சொல்லாம தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கிறது தான் அறிவு. அதுதான் கான்சியஸ்னஸ். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ல நம்ம நிக்கிறதுங்கிறது அந்த குழந்தையினுடைய ஸ்டேட். அந்த குழந்தை இந்த உலகத்தை வெற்று பார்வை பார்க்கும். வெற்று பார்வைனா அதுக்கு எந்த ஒரு பொருள்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அந்த குழந்தை முன்னாடி ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. இப்ப அந்த குழந்தை முன்னாடி அவங்க உறவினர் ஒருத்தர் இறந்து விட்டாருன்னா எல்லாரும் அழுது கொண்டிருந்தாலும் அந்த குழந்தை அது எப்படி பார்க்கும்? இயல்பா பார்க்கும். ஏன் அழுகுறாங்கன்னு கூட அது தெரியாது. அப்புறம் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துல ஒரு திருமண விழாவுல சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கனாலும் அந்த குழந்தை அதை இயல்பா பார்க்கும். ஏன் சிரிக்கிறாங்கன்னு அது தெரியாது.
அப்ப அந்த குழந்தையினுடைய மனோபாவம் பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, இது சந்தோஷம் இது துக்கம் அப்படிங்கிற எதுவுமே இல்லாத ஒரு நியூட்ரலா இருக்கு இல்லையா? எதையும் இது பெருசு இது சிறுசு அப்படின்னு நினைக்காத ஒரு மனநிலையில் இருக்கு இல்லையா? அங்கதான் அது அறிவா நிக்கிறதுக்கு அடையாளம். அந்த நிலை உயர் பரிமாண நிலை, பேருணர்வு நிலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நாம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்கு உள்ள வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? இதையெல்லாம் நம்ம ஒரு பரோட்ச ஞானமா உள்வாங்கிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம ஏற்றிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இருக்குது, இப்படி இருந்தா தான் இறைத்தன்மை இருக்கு, இதற்கு வேறாக இருப்பதெல்லாம் மனசு அப்படின்னு நமக்கு எல்லாம் புரியுது. அப்ப நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டை முதல்ல விடணும். இங்க எதுவுமே நான் செய்யல. எல்லாமே அந்த நியதிக்குள்ள அழகா இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த இயக்கம் அந்த நியதியிலேயே இருக்குது. அந்த இறைவனே எல்லாமா இருக்கிறதுனால, இப்ப நம்ம புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு திரைப்படத்துக்கு டைரக்டர் அவன்தான். அவனே டைரக்டரா இருந்து ஒரு படத்தை இயக்குறான். அந்த படத்தை அவன் எடுக்கிறான். அதே டைரக்டர் என்ன பண்றான்? அந்த படத்திலயும் நடிக்கிறான். அந்த சம்பவங்களையும் அவனே நடிக்கிறான். அப்புறம் அதே டைரக்டர் அந்த படத்துல நடிக்கிறது மட்டும் இல்ல, அதே படத்தை அவனே பார்க்கறான். அந்த டைரக்டரே படத்தை இயக்குறான், அந்த டைரக்டரே படத்தை நடிக்கிறான், அந்த டைரக்டர் அந்த படத்தை பார்க்கிறான். எல்லாமே அவனுக்கு வேற எதுவுமே இல்ல. எல்லாம் அவனே. அப்ப இதுல இந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவனே அதுல கேரக்டரா எடுத்து ஆக்ட் பண்றான். அந்த ஆக்ட்ல இந்த சீன் இப்படி இருக்கணும், அந்த சீன் அப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ணதுனாலதான் ஒரு சந்தோஷமான சீனை கிரியேட் பண்றான், ஒரு துக்ககரமான சீனை கிரியேட் பண்றான். அப்புறம் அந்த துக்கம் சந்தோஷம் அப்படிங்கிற சீன்ல வர்ற அந்த விஷய சுகங்கள்ல அழுகுற மாதிரியும் நடிக்கிறான், ஆனந்தமா இருக்கிற மாதிரியும் நடிக்கிறான். அப்ப இங்க ரெண்டுமே லைவா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பட் அதனால பாதிக்கப்படாம அவன் இருக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு தெரியும் அது படம் அப்படின்ட்டு. அது நான் தான் அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கேன், நான் தான் அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கேன், நான் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த தெளிவு அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? அந்த தெளிவுக்கு தான் நாம வரணும். இப்ப நாம இங்க வர வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள அப்டேட் ஆகும்போது இந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இங்க படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துல எல்லா சீன்ஸும் எப்படி வேணா வரும். அதை அப்படியே வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் நம்ம வேலை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நம்ம கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நம்முடைய ரோலை நம்ம ரொம்ப அருமையா செய்யணும். நமக்கு என்ன மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப வீட்டுல மனைவிங்கிற ரோல் கொடுத்துருக்குன்னா அந்த மனைவி ரோலை அழகா செய்யணும். கணவன் ஒரு ரோல் கொடுத்துருக்குன்னா அந்த கணவன் ரோலை அழகா செய்யணும். அப்பாங்கிற ரோல் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அப்பாங்கிற ரோலையும் அங்க அருமையா செய்யணும். மகன்ங்கிற ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மகன்கிற ரோலும் அருமையா செய்யணும். இதை தவிர வெளியே பதவி இருக்கு. பதவியில நீங்க கலெக்டரா இருக்கலாம், ஜட்ஜா இருக்கலாம், நீங்க ஏதாவது உயர் பதவி கூட வகிக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கும்போது அந்த உயர் பதவியினுடைய அதிகாரத்தை கொண்டு வீட்டுல காட்ட முடியாது. நீங்க ஊருக்கு கலெக்டரா இருக்கலாம், ஊருக்கு நீங்க பெரிய ஜட்ஜா இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு நீங்க மனைவி தான், வீட்டுக்கு நீங்க கணவன் தான். அதே மாதிரி வீட்டுக்கு நீங்க அப்பா தான், வீட்டுக்கு நீங்க தகப்பன் தான். ஆனா அந்த போஸ்டிங்க கொண்டு வீட்டுல கணவன் கிட்ட நான் பெரிய ஜட்ஜ் தெரியுமா அப்படின்னு பேசினா என்ன ஆகும்? கணவன் மனைவி உறவுக்குள்ள சங்கடங்கள் வரும். அல்லது கணவன் ஒரு கலெக்டர் போஸ்டிங்ல இருந்துட்டு வெளியே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள மனைவி குழந்தைகளை நான் கலெக்டர் தெரியுமா அப்படின்னு மிரட்டினாருன்னா அங்க மனைவி குழந்தைகள் இடத்துல அந்யோன்யம் போயிடும். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அழகா செய்யணும். அந்த ரோல் நமக்கு மாறி மாறி கொடுப்பாங்க. ஏன்னா டைரக்டர் ஒரு படத்தை எடுக்கணும்னா நமக்கு ஒரே சீனே கொடுத்துட்டு இருப்பான். மாத்தி மாத்தி சீன் கொடுப்பான்ல. சீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஷம் போடணும்ல. அப்ப சீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேஷம் போடும்போது நமக்கு எப்படிப்பட்ட வேஷங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த வேஷத்தை நம்ம அழகா செய்யணும், அருமையா செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும். அப்பதான் அந்த படம் சில்வர் ஜூப்ளி சந்திக்கும். நீங்க சரியா செய்யலைன்னா அந்த படம் ஃபிளாப் ஆயிடும் இல்லையா? அப்ப இந்த ஃபிளாப் ஆகாம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க கேரக்டரா அருமையா செய்யணும். எதையுமே நீங்க விடக்கூடாது. உங்களுக்கு அப்பா கேரக்டர் கொடுத்துருக்குன்னா அப்பா மாதிரி அழகா நடந்துக்குங்க. கணவன் கேரக்டர் கொடுத்துருக்குன்னா கணவன் மாதிரி ஒழுங்கா நடந்துக்குங்க. வெளியே உத்தியோகத்துல இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பதவிக்கு உண்டான வேலையை கரெக்டா செய்யுங்க. அவ்வளவுதான். இதுல எதையும் நீங்க செய்யல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அது. அவ்வளவுதானே. அந்த ரோலை அருமையா செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. இந்த மாதிரி யார் வாழ்றாங்களோ அவங்க ஞானிகள். அவங்களுக்கெல்லாம் எந்த ட்ரெஸ்ஸிங்கும் கிடையாது. ஞானிகளுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் ஞானி, அல்லது ஜடாமுடி விட்டுருந்தாதான் ஞானி, கழுத்து பூரா உதிராட்ச கொட்டை போட்டிருந்தாதான் ஞானி, பட்டையும் கொட்டையும் போட்டிருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த பட்டை கொட்டை ட்ரெஸ் எல்லாமே மனம்தான் உண்டாக்கி வச்சிருக்கு. அது மதங்களுடைய அடிப்படையில உண்டாக்கி வச்சிருக்கு. இப்ப இந்து மதத்துல நீங்க காவி வேட்டி கட்டிக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டீங்கன்னா நீங்க சாமியாரு. நீங்க கிறிஸ்துவ மதத்துல பாதிரியார்கள் போடக்கூடிய அந்த உடைகளை போட்டுக்கிட்டீங்கன்னா அங்கேயும் நீங்க சாமியார் தான்.
அப்ப Dress தானே வேற. அங்க பாதிரியார் வெள்ளை Dress போட்டுக்கிட்டு அவர் அங்க சாமியாரா இருக்காரு. இவரு காவி வேட்டி கட்டிட்டு இங்க சாமியாரா இருக்கிறாரு. பட் 2 பேரும் சாமியார்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அவங்க உண்மையான சாமியார்களான்னா அது அவரவருடைய மனம் தான் அத முடிவு செய்யணும். நம்ம பார்க்கறதுக்கு சாமியார்ன்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம சர்ச்ல இருக்கிற ஒரு பாதிரியார வந்து சாமியார் அப்படின்னு நம்ம பாராட்டலாம். அவர போய் நம்ம போற்றலாம். ஆனா அவருடைய மனதளவுல அவர் உண்மையான சாமியாராங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி தான் இங்க நம்ம இந்து மதத்திலேயும் சன்னியாசிகளுடைய வாழ்க்கை முறையும் இருக்கு. அதனால நீங்க சாஸ்திரம் என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, அது மாதிரி எல்லாம் வேடங்கள் தேவையில்ல. அதாவது வேஷத்தினால நீ உன்னை வந்து இப்படி மாத்தி காட்டணுங்கிறது ஒண்ணும் கிடையாது இல்லையா? உனக்கு தான் வேற வேற வேடம் குடுத்துக்கிட்டே இருக்குதே. இந்த நியதி என்ன பண்ணுது? உனக்கு எல்லா வேடமும் குடுத்திருக்கு. சாமியார் வேடம் மட்டும் குடுக்கலையே. கணவன் வேடம் குடுத்திருக்கு, மனைவி வேடம் குடுத்திருக்கு, பிள்ளை வேடம் குடுத்திருக்கு, ஒரு கலெக்டர் வேடம் குடுத்திருக்கலாம், ஒரு போலீஸ்காரருடைய வேலை குடுத்திருக்கலாம். என்ன மாதிரி வேடம் குடுத்திருக்கோ, அந்த வேடத்தை நீங்க அருமையா செய்ய வேண்டியது மட்டும்தானே உங்க டியூட்டி. அத நீங்க ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தாலே, நீங்க அத்தனை வேடங்களையும் மாறி மாறி நடித்துக் கொண்டிருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க வந்த வேலையை முடிக்க முடியும். ஆனா நீங்க பர்ட்டிகுலரா ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு நான் உலகத்தை துறந்துட்டேன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுனால நீங்க துறந்துட்டீங்களான்னா எப்படி துறந்துதான் ஆகும்? அப்படி துறந்துதான் ஆகாது. இங்க துறக்கிறதே மைண்ட்ல துறக்கிறது தான், Dress துறக்கிறது கிடையாது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா இங்க வந்து இன்றைக்கு சாமியார் நினைக்கிறவன் பூரா திருடனா இருக்கான்னு நான் நேத்தே சொன்னேன். ஒரு உதாரணம் சொன்னேன். ஏன்னா ஒரு கோயில்ல போய் ஒரு வேலை திருடிட்டு போறான். அந்த திருடிட்டு போறவன் சாமியார் Dress தான் வந்து திருடுறான். அப்ப அவன் என்ன முடிவு பண்ணிருக்கான்னா, சாமியார் Dress போட்டா மக்கள் வந்து அவரை சாமியாரா பார்ப்பாங்க, சந்தேகம் வராது அப்படிங்கிறத திருடர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திருடர்களுக்கு வந்து நல்லா தெரியுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த திருட்டு தொழிலுக்காக இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்படி இந்த நல்ல விஷயங்கள் எடுத்து அவர்கள் பயன்படுத்தும் போது நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்று இப்ப நம்மளால பகுத்தறிய முடியாத ஒரு பரிதாபகரமான நிலை உண்டாக்கி விட்டது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நாம எப்படி விழிச்சுக்கணும்? இப்ப நம்ம வந்து இந்த வேடத்தை பார்த்து மயங்க கூடாது. நம்ம விவேகத்தினால விழிச்சுக்கணும். இப்போ கோயில்ல ஒருத்தர் காவி வெட்டி கட்டி உட்கார்ந்துருக்காருன்னா அவர் சாமியாருன்னு நினைக்கிறதும், வீட்டுக்குள்ள சாதாரணமா ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஞானியா இருக்காருன்னா அவரை வந்து ஒரு மட்டமா நினைக்கிறதும் மைண்ட் தானே நினைக்குது. ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்தர் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த பற்றற்ற நிலையில, அந்த உயர் பரிமாண நிலையில, அந்த உணர்வு நிலையில இருக்கிறவர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வெளி விஷயத்துல திருவண்ணாமலை மாதிரி இடங்களை போய் பாத்தீங்கன்னா காவி வேட்டியும் கொட்டையும் பட்டையும் போட்டுக்கிட்டு திருட்டு வேலை பண்றவங்க நிறைய இருக்காங்க. அப்ப நீங்க யாரை எப்படி முடிவு பண்ணுவீங்க? வெளிய பார்த்து வேஷத்தை பார்த்து முடிவு பண்ண முடியுமான்னா அது முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஆகவே நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க எண்ணம் தான் வாழ்க்கைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொருத்தரும் அவனுடைய எண்ணங்கள் ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதற்கேற்ற வாழ்க்கையை அவன் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையை நாம இங்கிருந்து ஒரு வெற்று பார்வையா பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் இல்லையா? நம்ம யாரையும் வந்து ஒரு எஸ்டிமேஷனுக்குள்ள கொண்டு போக மாட்டோம் இல்லையா? இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வந்து போலி, இவன் உண்மை அப்படிங்கிற அந்த உரிமைகளுக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு புரிஞ்சு போயிடும். இது வந்து ஒரு படம், அதனால அந்தந்த சீன் அதை அழகா செய்யுது. அப்ப அந்த சீனுக்குள்ள அது அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கு, பண்ணட்டுமே அப்படின்ட்டு நம்ம அதை யதார்த்தமா பார்க்க ஆரம்பிச்சிடும் போது நம்ம இடத்துல உண்மையா என்ன வரும்? விருப்பு வெறுப்பு வராம போயிடும். ஆனா இது புரியாதவங்க தான் அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த டியாலிட்டிக்குள்ளேயே இருந்து வெளியே வராம இருக்காங்க. அந்த வெளியே வராம இருக்கிறதுனாலதான் அவங்க இறைத்தன்மைக்குள்ள போக முடியாம இருக்கிறாங்கன்னு நான் இங்க சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இந்த கம்பாரிசனை சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன் சாமியார்களை பத்தி பேசுறேன், ஏன் வந்து ஒரு சராசரி மனிதனை பத்தி பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதாவது இங்க சாமியாரு ஒரு சராசரி மனிதன் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் மைண்ட் உருவாக்கி இருக்கிற விஷயம். ஆனா நீங்க உங்களுடைய உண்மைத்தன்மையை, உங்களுடைய யதார்த்தத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய சோர்ஸ்ல எப்பயுமே நிக்கலாம். நீங்க சோர்ஸை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி நீங்க உங்க சோர்ஸ்லயே நிற்கும் போது இந்த உலகத்தினால வருகின்ற அந்த நல்லது கெட்டது உங்களை பாதிக்காது. அதனால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு படம், அவர் அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு, அந்த திருடன் ரோல அழகா பண்ணிட்டு இருக்கான், அவன் திருடனா தான் இருக்கான், அவன் திருடனாவே இருக்கட்டும், அதனால எனக்கு என்ன, அவனால நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் வந்து திருடனால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஒரு நாளும் உருவாகாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதுல போய் சிக்குவோமானா அதுலயும் போய் சிக்க மாட்டோம். ஏன்னா இங்க நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்ந்தது, ஒரு தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற எதுவுமே கிடையாது, உரிமைகளே கிடையாது. அப்ப நமக்குள்ள நம்முடைய சொரூபத்துக்குள்ள எப்பொழுதும் நம்ம ஆனந்தமா இருந்து கொண்டே இருப்போம். அதுதான் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சுயம், நம்முடைய சொரூபம் அப்படிங்கிறது நம்முடைய மனதின் அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களே தீர்மானிக்கின்றன என்று இங்கு மகரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள்.
அதைத்தான் இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் இங்க சொல்ல வருது. ஆகவே எண்ணுகின்ற எண்ணங்கள், சிந்திக்கின்ற சிந்தனைகள், நம்மிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகள் எல்லாமே மிக சிறந்தவையாக, உயர்ந்தவையாக, தனக்கும் பிறருக்கும் நன்மை தருவனவாக அமையட்டும் என்பதை இந்த உபனிஷத் மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த முக்கியமான பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஒரு மந்திரம் வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோமயகா பிராண சரீரோ பாரூபகா சத்திய சங்கல்பா ஆகாசாத்மா சர்வ கர்மா சர்வ காமகா சர்வ கந்தகா சர்வ ரசகா சர்வமிதம் அப்பியத்துவவாகி அநாதரகா அப்படின்ட்டு இந்த மந்திரம் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் என்பவன் மனங்களின் தொகுதியானவர். அவர் பிராணனை திருமேனியாக கொண்டிருக்கின்றார். அவர் ஒளி பொங்கும் பிரகாசத்தினை அடைந்திருக்கின்றார். அவர் ஆளுமை தன்மை கொண்டவர், ஆகாசத்தின் இயல்பை உடையவர், அனைத்தையும் படைத்தவர், எல்லா ஆசைகளின் வடிவானவர், எல்லா நறுமணங்களின் வடிவானவர், எல்லா நற்சுவைகளின் வடிவானவர், இந்த அனைத்திலும் நிறைந்தவர். அவருக்கு வாக்கு மற்றும் புலன்கள் என்று எதுவும் கிடையாது. அவர் மனதினால் எதையும் நாடாதவர் என்று இந்த இடத்துல இந்த மந்திரம் ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இறைவன் மனங்களின் தொகுதியானவர் அப்படின்ற ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுது பாருங்க. அப்ப மனங்களின் தொகுதியானவர் அப்படின்னா, இப்ப எண்ணங்கள் தான் மனம் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? எண்ணங்கள் தான் மனம். இப்ப உங்களுக்கு 1000 எண்ணங்கள் எழுந்திருக்கலாம். அப்ப அந்த எண்ணங்கள்ல எல்லாம் ஒரு தொகுத்து எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய மைண்ட். அப்ப உங்களுடைய மைண்ட்ங்கிறது எப்படின்னா, நீங்க ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை அடிப்படையில் நீங்க இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை எண்ணம் போல இருக்கிறதுனால, இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். அதுதான் நான் நிறைய டைம் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப நீங்க இந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு ஏற்றி வைக்கப்பட்டதுனால நீங்க இந்துன்னு உங்களை அபிமானிப்பீங்க. அப்புறம் நீங்க அந்த இந்துங்கிறது மட்டும் இல்ல, அதுலயே சமயங்கள் இருக்கு. அந்த சமயங்கள் ஜாதிகள் அடிப்படையில நான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நான் இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நான் இந்த மொழி பேசுபவன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி என்னென்ன விசேஷ சுகங்கள் உங்களிடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அந்த தொகுதிகள் தான் இங்க மைண்ட். அதாவது பல்வேறு எண்ணங்களுடைய தொகுதிகள் தான் இங்க மைண்ட் அப்படின்னு சொன்னாலும், இங்க இந்த மந்திரம் பூடகமா சொல்லுது பாருங்க. இறைவன் மனங்களின் தொகுதியானவர் அப்படின்னு சொல்லுது, எண்ணங்களின் தொகுதியானவர்னு சொல்லல. அப்போ மனோமயகா பிராண சரீரோ பாருபகான்னுது. அப்ப இங்க மனோமயகான்னு ஏன் சொல்லுதுன்னா, இங்க ஒரு மனசு மட்டும் இல்ல, இங்க ஒட்டுமொத்த மனமே இறைவனா இருக்குது. அதுதான் காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள்ல சொல்லி இருக்கிறேன். இப்ப நீங்க ஒரு மாதிரி எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். இன்னொருத்தர் ஒரு மாதிரி எண்ணங்களை ஏற்றிக்கொண்டு அவருடைய வாழ்க்கை அவர் வாழலாம். அது நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிகிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இந்து அல்லது சைவ சமயத்தை சேர்ந்தவன், நான் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த மொழி பேசுபவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரியே, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நான் கிறிஸ்டியன், நான் இந்த ஜாதிக்காரன், அதுல இந்த மாதிரி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பதவியில் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரு ஒரு எண்ணத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு அவர் வேறு ஒரு ஆங்கிள் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் இல்லையா? அப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா 2 பேருடைய மனோபாவங்களும் வேற வேற. இவரு ஒரு தன்னை கிறிஸ்டியனா அபிமானிக்கிறார், அவர் தன்னை இந்துவா அபிமானிக்கிறார். அப்ப இங்க இந்து கிறிஸ்துவன் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பாக அது மனமாக மாறி அந்த ஒரு அபிமானத்தின் அடிப்படையில அந்த நிலையில அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இறைவன் என்ன பண்றான்னா, இந்த எல்லாருடைய மனங்களுக்கும் ஒரு தொகுதியாகவே இருக்கிறான். அங்க கிறிஸ்துவன்னு அவன் பிரிச்சு பாக்குறது கிடையாது, இங்க இந்துன்னு அவன் பிரிச்சு பாக்குறது கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் படி அந்த மனசானது வாழுது. ஆனா அந்த எண்ணங்களுக்கு ஆதாரமாக இறைவன் இருக்கிறதுனால அவன் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிற உரிமைகள் அவனிடத்தில் கிடையாது. அப்ப அந்த நிலையில நீங்க நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பேதமைகள் வராது. ஏன்னா நீங்க அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் எப்படி பாப்பீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு மைண்டா பாப்பீங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க பார்க்கும்போது அவங்களை உடல்ல பார்க்க மாட்டீங்க, மனசா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த மைண்ட் இப்படிதான் இருக்கும், இந்த மைண்ட் இப்படிதானே வாழும், அது அப்படிதான் ஏற்றி வைத்திருக்கு, அது எண்ணங்கள் அடிப்படையில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, அதை ஏன் நம்ம போய் மாற்ற முயற்சி பண்ணணும்? அது ஏற்கனவே ஏகப்பட்ட விசேஷங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அது ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் அதற்கு தேவைப்படுது. அதனால அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புது, அந்த வாழ்க்கைக்குள்ள அது மாட்டிக்கிட்டு இருக்கு.
அதை போய் நீங்க இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலயோ அல்லது இது மாதிரி உயரிய ஞானத்துக்குள்ள வந்துட்டதுனாலயோ நீங்க போய் அதை சொல்லி புரிய வச்சு அவர்களை மாத்தணும்னு நினைக்கிறது தான் உங்களுடைய அஜ்ஞானம், அறியாமை. ஏன்னா இங்க சாஸ்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன்னா இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாமே ஒரு ரிதம்ல இயங்கிட்டு இருக்கு, ஒரு நோக்கத்துக்காகவே இருக்கு. அந்த நோக்கத்துல நீங்க இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பாத்தீங்கன்னாலே நீங்க மைண்டுக்குள்ள சிக்கிட்டு இருக்கீங்க. இதை நாம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில இப்ப ஒரு சில வேலைகளை செய்யறதுக்காக நம்ம கீழ்நிலை மனிதர்களை வச்சிருக்கிறோம். அதாவது கீழ்நிலை மனிதர்கள் அப்படின்னா அவங்க கீழ்நிலை வேலைகளை செய்வதற்காக அப்படி பார்க்கணும். இப்ப அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய கழிவுகள் இருக்கு இல்லையா, மனித கழிவுகள். இப்ப நம்ம வீட்டுல கழிவு விடுற டிச்சுகள், கழிவு நீர்கள் எல்லாம் சாலைகள்ல போகுது, டிச்சியில போகுது, குப்பைகள் அள்ளுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை நிறைய மனிதர்கள் செய்து கொண்டிருக்காங்க இல்லையா. இப்ப குப்பை அள்ளுறவன் குப்பை அள்ளிட்டு போவான், மரம் அள்ளுறவன் மரம் தள்ளிட்டு போவான், டிச்சு கிளீன் பண்றவன் டிச்சு கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க செயலாகவும் ரொம்ப கீழ்த்தரமான செயலாகவும் நமக்கு தோணலாம். உடனே நாம என்ன பண்ணலாம்னா, நீங்க எல்லையற்ற அந்த அறிவு, உயர் பரிமாண நீங்க அந்த பிரம்மம், நீ ஏன் குப்பை அள்ளுற, நீ குப்பை அல்லாத, டிச்சு அல்லாத, நீ அந்த தூய அறிவு நிலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி நீங்க அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தீங்கன்னா அவன் அதை உள் வாங்குவானா அப்படின்னா உள் வாங்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு அதை உள் வாங்குற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. இல்ல அப்படியே நீங்க அவனை உள் வாங்க வச்சு அப்படி எல்லாரையும் மாத்த முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க இந்த மாதிரி உயர் பரிமாண அறிவு நிலைக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு, எல்லாரும் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும்னா இந்த இயற்கை கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப கடைசியில என்ன ஆகும், யார் அந்த டிச்சி அல்றதுங்கிற ப்ராப்ளம் வந்துடும். இப்ப யார் அந்த கழிவுகளை குப்பைகளை எடுத்துட்டு போறதுன்னு ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா எல்லாருமே நான் பெரிய ஆளுங்கிற ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நானும் அதை தொடமாட்டேன், நீ அதை தொடமாட்டேன்னு சொன்னா அப்ப யார் அதை எடுக்கிறது? அப்ப பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இது என்ன பண்ணும்னா ஒரு சமுதாய சீர்கேடை உண்டாக்கிடும், இங்க எல்லாமே செதஞ்சு போயிடும். அதனால இயற்கை என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ரிதம்ல வச்சிருக்கு, யார் யாருக்கு என்ன அறிவு கொடுக்கணும், எவ்வளவு அறிவு கொடுக்கணும், அந்த அறிவுல அது இப்படித்தான் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ரிதம் இந்த இயற்கை வச்சிட்டு இருக்கு. அது ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு பரிமாணத்துல வந்த மனிதன் வரைக்கும் அது அருமையா ஒரு ரிதம்ல இயங்கிட்டு இருக்கு. அப்படி இயங்கிட்டு இருக்கிற அந்த ரிதத்தை நீங்க ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அகங்காரம் தான். இந்த மாதிரி பாடத்திட்டங்களை நான் கத்துக்கிட்டேன், இதை எல்லாரும் கொண்டு போய் சேர்த்த போறேன், எல்லாரையும் நான் ஞானிகளா மாத்துறேன், இந்த உலகத்தையே திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுலதான் முதல்ல ஆரம்பிப்போம். நம்ம வீட்டுல இருக்கிற மனைவி குழந்தைகிட்ட போய் அதை திணிக்க பார்ப்போம். அப்பதான் அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை அவங்கள வாழ விடாம உங்களுக்கு இது சரின்னு நினைச்சு நீங்க இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுனால இந்த வாழ்க்கையை அவங்களையும் வாழ வச்சு கட்டாயப்படுத்தும் போது அங்க சங்கடங்கள் வரும், மனைவி கணவனுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், குழந்தைகளுக்குள்ள வெறுப்புணர்வு வரும். இது கடைசியில என்ன ஆகும்னா ஒரு பிரிவினை உண்டு பண்ணி கணவன் மனைவிக்குள்ள விரோதத்து மனப்பான்மையை பெருசு பண்ணிடும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம இங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த பாடத்திட்டமே என்ன சொல்ல வருதுன்னா, இங்க எல்லாமே இயற்கை நீதிக்குள்ள அவர்களுடைய மனம் சார்ந்த இயக்கத்துக்குள்ள இறைவன் மனங்களின் தொகுதியாக இருப்பதனால அது தேவையின் நிமித்தம் அவன் வச்சிருக்கான். அவர்கள் அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த உலகம் இயங்கும். நீங்க அந்த உலகத்தினுடைய இயக்கத்தை மாத்த விரும்புறது புரிதலற்ற தன்மை. உங்களுடைய புரிதலற்ற தன்மை அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சது, அவருக்கு ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னா, இதுதான் அந்த ரிதம்குள்ள வரும்போது இறைவன் அதை முடிவு செய்யறான். அவன் அருளால் அவன் தாழ் பணிதல் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையில அவன் யாரை அப்டேட் பண்ணணும், அதுக்கு தகுதியான கருவி எது, எந்த கருவியில நான் அழகா பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த இறைவனுடைய தீர்மானத்தின் அடிப்படையில தான் அது தேர்ந்தெடுக்கப்படுது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் கோடியில் ஒருவர். நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். அதாவது எத்தனையோ பேர் என்னை அடைய முயற்சிக்கின்றார்கள், ஆனால் 1000-ல் ஒருவன் என்னை அடைகின்றான் அப்படின்ட்டு பகவத்கீதையினுடைய ஒரு மந்திரா இருக்கு, அத ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அதை கோடியில் ஒருவன் தான் நான் சொல்லுவேன். பகவத்கீதை கூட 1000-ல் ஒருவன் சொல்லலாம், ஆனா உண்மையில கோடியில் ஒருவன் தான் அதை அடைய முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இந்த விஷயம். எல்லாருக்கும் இது உள்ள போயிடாது, எல்லாராலும் இதை அடைய முடியாது. அப்ப அந்த நிலைங்கிறது என்ன அப்படின்னா அது அவன் அனுகிரகம் இருக்கணும். இறைவன் தன்னை அந்த கண்ணாடியில பார்க்க விரும்பினா மட்டும்தான் அந்த கண்ணாடியை முகத்தை பார்ப்பான். இல்லைன்னா எத்தனையோ கண்ணாடிகள் இருக்கும், எல்லா கண்ணாடியிலையும் போய் தன்னை பார்க்க மாட்டான். அப்ப அவன் விரும்பக்கூடிய கண்ணாடியா நாம் இருக்கணும். அப்ப அந்த நிலைக்குள்ள நாம வரும்போதுதான் நம்ம அந்த இறைத்தன்மையை ஆனந்த அனுபவம் ஆக்க முடியும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த அனுபவம். இத நான் பொதுவா பேசும்போது, இறைவா உண்மையே நீங்கள் காண விரும்புகின்ற உபயோகமான கண்ணாடியாக இவனை தேர்ந்தெடுங்கள், அதன் வாயிலாக இவனும் உங்களைப் போல தோன்றுவான் அல்லவா. அப்ப அவன் விரும்பக்கூடிய கண்ணாடியா நாம் இருக்கணும்.
அனைத்தையும் ஆளும் தன்மை, அறம், புகழ், செல்வம், மெய்யறிவு மற்றும் பற்றின்மை ஆகிய அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட உம்முடைய உயரிய புகழையும் மேன்மையான செல்வங்களையும் நீங்களே கண்டு மகிழும் வகையில் அப்படியே உம்மை பிரதிபிம்பித்து காட்டும் மிக பிரகாசமான கண்ணாடி போன்று தாங்கள் இவனையே தேர்ந்தெடுத்து இவனுள்ளே தோன்றி இவனுடன் இணைந்து இவனுக்கு என்றென்றும் இடைவிடாத அருளை அளித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைவா, உம்மையே நீங்கள் காண விரும்புகின்ற உபயோகமான கண்ணாடியாக இவனை தேர்ந்தெடுங்கள். அதன் வாயிலாக இவனும் உங்களைப் போல தோன்றுவான் அல்லவா அப்படின்ற ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க எல்லாருமே படிச்சுக்கலாம். எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த பிரார்த்தனை மந்திரம் ஏன் அப்படின்னா, இறைவன் மனங்களின் தொகுதியானவர் அப்படின்ற ஒரு இடம் வருது இல்லையா, இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்லுது இல்லையா. அப்ப இந்த பிரார்த்தனை அந்த மனதின் அடிப்படையில் தான் நடக்க முடியும். அறிவின் அடிப்படையில பிரார்த்தனை கிடையாது. அப்ப இங்க மனதின் தொகுதியாக இருக்கின்ற இறைவனை அந்த மனதின் மூலமா தான் நம்ம அனுபவமாக்கவும் முடியும். ஏன்னா மனசு இல்லைன்னா நமக்கு இது இன்னதுன்னு தெரியாது இல்லையா. அப்போ இறைவன் தன்னையே காணுகின்ற ஒரு கண்ணாடியாக இவனை தேர்ந்தெடுக்கட்டும். அதன் வாயிலாக இவனும் உங்களை போல் தோன்றுவான் அல்லவா. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப மனசுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இறைவன் எப்பொழுது பிரகாசிப்பானோ அப்பொழுது அவனாகவே இவன் ஆகி விடுகின்றான். அப்ப அதற்கான ஒரு கண்ணாடி தான் இங்க நான் அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பாயிண்ட நல்லா உள்வாங்கிக்கணும். இறைவன் பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடி தான் நீங்க. அந்த கண்ணாடி தான் நீங்கிறத நான் எந்த அடிப்படையில சொல்றேன், மைண்டுங்கிற அடிப்படையில சொல்றேன். இந்த இடத்துல நீங்க அந்த அறிவுன்னு சொல்லக்கூடாது, பாடின்னு சொல்லக்கூடாது. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் ஆஃப் வியூ, இறைவன் தேர்ந்தெடுக்கின்ற அவன் தன்னையே பார்க்க விரும்புகின்ற ஒரு உபயோகமான கண்ணாடி நீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கண்ணாடி எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும். அந்த கண்ணாடியில எந்த களங்கமும் இருக்க கூடாது. அந்த கண்ணாடி எவ்வளவுக்கு எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பியூரா இருக்கோ, அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் தன்னை பாக்குறான்னா அந்த கண்ணாடியில அவன் பிரதிபிம்பம் அப்படியே பிரகாசிக்கும். அதுல எந்த களங்கமும் இருக்காது, எந்த அழுக்கும் இருக்காது. அப்ப அப்படி ஒரு தூய்மையான கண்ணாடியில் தான் யாரும் முகத்தை பார்க்க விரும்புவாங்க. இப்ப நீங்களே ஒரு கண்ணாடியில போய் முகத்தை பார்க்கணும்னா அழுக்கு படிஞ்ச கண்ணாடியிலோ, புகைப்படிஞ்ச கண்ணாடியிலோ, மை ஒட்டிட்டு இருக்கிற கண்ணாடியிலோ போய் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அப்ப நீங்க எந்த மாதிரி கண்ணாடியில பார்க்க விரும்புவீங்கன்னா, அந்த கண்ணாடி பியூரா இருக்கணும், நல்லா தொடச்சி வச்சிருக்கணும், கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப அந்த கிளீனா இருக்கிற கண்ணாடியில போய் நீங்க நின்னு பாத்தீங்கன்னா உங்க முகம் பளீச்சுன்னு தெரியும். கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அப்படியே உங்களை முழுமையா பிரதிபிம்பித்து காட்டும். அந்த கண்ணாடி உங்களை முழுமையாக பிரதிபிம்பித்து காட்டும். அப்ப அந்த கண்ணாடி எப்படி முழுமையாக உங்களை பிரதிபிம்பித்து காட்டுதோ, அது மாதிரி இறைவன் தன்னை முழுமையாக பிரதிபிம்பித்து காட்டுகின்ற ஒரு உபாதியாக இந்த மனதை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மனோமயகாங்கிற இடத்துல இத சொல்லுது சாஸ்திரம். அதாவது நமக்கு மனோமயம், பிராணமயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இறைவன் பிரகாசிப்பதற்காக. இங்க பஞ்ச கோஷங்களுடைய பயன்பாடே இறைவன் பிரகாசிப்பதற்காக. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து இறைவன் நிற்கிறான். ஆனா இந்த பஞ்ச கோஷங்கள் மூலமா தான் அவன் பிரகாசிக்கவும் செய்கிறான். அப்ப இந்த பஞ்ச கோஷங்கள்ல மனோமயம்ங்கிற ஒரு கோஷம் இருக்கு இல்லையா, அந்த மனோமயகா எப்படி இருக்கணும் அப்படின்னா பியூரா இருக்கணும். அந்த கண்ணாடியில ஒரு களங்கம் இருக்கக்கூடாது. மனசு அவ்வளவு தூய்மையா இருந்ததுன்னா அந்த இறைவன் அப்படியே உங்களை பிரகாசிப்பான் பாருங்க. அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்க. அப்ப உங்களை பார்க்கும் போது உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த இறைத்தன்மைக்குள்ள இருக்கும். அப்ப அந்த இறைவனுடைய நிலையில, அந்த இறைவனுடைய நிலைப்பாட்டுல நீங்க இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு அமைதியும் கொடுக்கும். அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. அதுக்குதான் இந்த உடலும் மனசும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நிலையை நீங்க அடையிறதுக்கு, அதற்கான பக்குவத்தை நீங்க அடையிறதுதான் இங்க இவ்வளவு கர்ம யோகங்களும் தேவைப்படுது. கர்மாக்கள்ல நீங்க செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும், நீங்க பூஜைகள் செய்தாலும் சரி, ஜபதபங்கள் செய்தாலும் சரி, மந்திர உபாசனா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களை அந்த பியூரிபிகேஷன் தான், மைண்ட பியூரிபிகேஷன் பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க செய்றீங்க. அதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா, மைண்ட் பியூர் ஆயிடுச்சுன்னா அப்படியே உள்ள இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்க. அதனுடைய ஃபுல் பிரைட்னஸ் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அதுதான் தேஜஸ். அதுதான் இறைவனுடைய அந்த மகத்தான மகத்துவம். அது அவரவர்களுக்கு உருவாகின்ற ஒரு தனிப்பட்ட அனுபவம். அந்த அனுபவத்தை எப்படி வார்த்தைகளால் மற்றவங்க சொல்லி புரிய வைக்க முடியும்? அந்த பிரைட்னஸ், அந்த தெளிவை, அந்த தேஜஸ யாருக்கும் நம்ம யாரும் காட்டி கொடுக்க முடியாதுன்னு தான் நான் கடந்த திருமந்திர பாடல்ல கூட சொன்னேன். தாய் தன் மன்னாருடன் கூடிய அனுபவத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே.
அப்படின்னு ஒரு தாய் வந்து தன் கணவனோட உறவாடியதை வந்து தன் மகளுக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அது அவரவர்களுக்கே உண்டான அனுபவம் இல்லையா? அது மாதிரி இறை அனுபவம் அப்படித்தான். அப்ப இறைவன் அப்படித்தான் இருக்கிறான் அப்படிங்கிறது இங்க சொல்லுது. இந்த உபனிஷத் சொல்லுது. ஆகவே இறைவனை வந்து நம்ம எல்லா வகையிலயும் பார்க்க முடியும். மனசுலயும் பார்க்கலாம், பிராணன்லயும் பார்க்கலாம், நம்ம புலன்கள் மூலமா பார்க்கலாம். நான் புலன்கள் மூலமா பார்க்கலாங்கிறதுக்கு போன பாடத்திலேயே உதாரணம் கொடுத்தேன். நீங்க லட்ட சுவைக்கும் போது அது இனிப்பு சுவைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு காரத்தை சுவைக்கும் போது இது கார சுவைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த புலன்களுடைய அடிப்படையில அந்த உணர்ச்சியை வந்து இது காரமான உணர்ச்சி, இது வந்து இனிப்பான உணர்ச்சின்னு நீங்க உணர முடியுது இல்லையா? அப்ப அந்த உணர்ச்சிகள் மூலமா அந்த உணர்வு உங்களுக்கு உணரப்படுது இல்லையா? அதுதான் இறைத்தன்மை. எல்லாமே இறைத்தன்மைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆயிட்டா, நீங்க எப்பொழுதுமே இறைத்தன்மைக்குள்ளதான் இருக்கிறீங்க. அதுவே உங்களுடைய இயல்பு, அதுவே உங்களுடைய யதார்த்தம், அதுவே உங்களுடைய சொரூபம். அப்ப அதுக்கு வேறாக இங்க யாருமே இல்ல. எல்லாம் அதுவாத்தான் இருக்கிறோம். அப்ப அந்த நிலைதான் இங்க உயர் பரிமாண அனுபவம். இந்த உயர் பரிமாண அனுபவம் மனசுக்கு மட்டும்தான் நடக்கும். வேற என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் நடக்காது. நீங்க தலைகீழா நிக்கிறதுனால பாடி மாறிட்டதுனால ஏதாவது மாற்றம் வந்துருமானா ஒரு மாற்றம் நடக்காது. நீங்க பயங்கரமா ஜிம்முக்கு போய் பில்டப் பண்ணி அப்படியே பாடி பில்டரா மாறிட்டா நடந்துருமானா நடக்காது. அல்லது நீங்க சாப்பிடவே இல்லை அப்படியே துவண்டு போய் அப்படியே புத்தர் வந்து தன்னை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாரு இல்லையா? உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டு அப்படியே ஒரு வயோதிக தன்மை அடைஞ்சாரு. அப்படியே உடம்பெல்லாம் சுருங்கி போச்சு, வயிறெல்லாம் உள்ள போயிடுச்சு, எலும்பு தோலுமா ஆயிட்டாரு. அப்படி எலும்பு தோலுமா ஆன உடனே அவருக்கு இறை தரிசனம் உண்டாயிடுச்சான்னா எப்படி ஆகும்? உடம்புக்கும் இறைவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையவே கிடையாது. எங்க இடத்துல மாற்றம் நடக்கணும்னா ஒன்லி மைண்ட் தான். மைண்ட் அப்டேட் ஆனா மட்டும்தான் அறிவு பிரகாசிக்கும். அந்த அறிவு தான் அந்த கண்ணாடியில பிரகாசிக்குது. அந்த மனம்ங்கிற கண்ணாடியில பிரகாசிக்கும். அப்ப இங்க பியூர் மைண்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்குள்ள இருக்கும், ஆனந்தமா இருக்கும், இங்க எல்லாம் இறைத்தன்மையா தெரியும். அப்பதான் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று சொல்ல முடியும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதை வந்து இன்னும் விரிவாக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பேசுது. இருதய குகைக்குள்ள இறைவன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய அந்த 5 விதமான வாசல்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் இதை பற்றி விரிவான விளக்கங்களை நாளைய வகுப்புல, அதாவது அடுத்து வருகின்ற வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.